மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 2, 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல பாவகங்கள் இருக்கிறார். உண்மையிலே ஒரு நல்ல மாற்றங்கள் உள்ள நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். இதில் ஒரு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு 3வது வீட்டில் குருவோடு சேர்றார். 3ஆம் வீடு அதிக வலுப்பெற்று 9ஆம் பாவகத்தை பாக்கியஸ்தானத்தை 2 சுவர்களும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் முயற்சிகள் எல்லாம் பலிக்குங்க. அருமையான அற்புதமான அமைப்பு. இந்த வாரம் என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ, சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது, என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அவ்வளவும் அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு இருக்குது. எல்லா நிலைகள்லையுமே கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கின்றன. வாரத்தின் முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஆரம்பத்திலேயே ஒரு பாதி அளவிற்காவது தேவைப்படுகின்ற பணவரவு வந்துவிடக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் 4ஆம் இடத்துல சந்திரன் நல்ல வலிமையோடு இருக்கிறார். 4ஆம் இடத்துல அவர் வளர்பறையாகி வந்துவிடக்கூடிய ஒரு சூழல் அற்புதமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கிறது. எல்லா நிலைமைகள்லையுமே ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 7.5 சனியின் காரணமாக 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரே, 7.5 சனியின் காரணமாக எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. பணத்தேவை இப்போ இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் நடுமத்தி அமைப்புகளில் ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் மூவரும் சேருகின்ற காரணத்தினால் இளைய சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவர்களின் மூலமாக சில முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள், அவர்கள் கேட்பதற்கு நம்ம செய்து கொடுக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம்.